பிரதமருடைய வருகையில் இருக்கக்கூடிய மற்றொரு முக்கியமான எதிர்பார்ப்பு அதிமுகவுடனான அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது. அதில் திட்டமிட்ட அந்த நிகழ்வுகளில் அவர்களுடனான அதிமுக தலைவர்களுடனான எந்த சந்திப்பும் இல்லை என்றாலும் கூட அது சார்ந்த திரைமறைவு சந்திப்புகள் நடக்குமா என்ற கேள்வியும் இருக்கிறது. அப்படியான வாய்ப்புகள் பிரதமருடைய இந்த நிகழ்வுகளில் நடப்பதற்கு வாய்ப்புள்ளதா ரகுவரன்? முழுக்க முழுக்க இந்த திட்டம் அரசு திட்டங்களை தொடங்கி வைப்பது, புதிய பாலத்தை தேசத்திற்காக அர்ப்பணிப்பது என்ற அந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த பிரதமரின் பயணமானது திட்டமிடப்பட்டிருக்கிறது. புதிய நலத்திட்ட பணிகளை தொடங்கி வைப்பது, புதிய சாலைகளை தொடங்கி வைப்பது போன்ற அந்த ஒரு திட்ட நிகழ்வுகள் தான் வரையறுக்கப்பட்டிருக்கின்றன. ரகுவரன், நினைப்பிலேயே இருங்கள். தற்பொழுது அந்த நலத்திட்டங்களை தொடங்கி வைக்கும் அந்த விழா மேடைக்கு பிரதமர் நரேந்திர மோடி வந்தடைந்திருக்கிறார். உடன் ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி ஆகியோர் மேடையில் இருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், அந்த விழா தொடங்க இருக்கிறது. அந்த விழாவில் திட்டமிடப்பட்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாம் என்னென்ன? தற்போது விழா தொடங்கிவிட்டது. பிரதமர் நரேந்திர மோடிக்கு இங்கே ராமநவமி அதிகமாக ரயில்வே துறை சார்பாக இங்க மேடையிலேயே அவருக்கு ராமர் பட்டாபிஷேகம் செய்யக்கூடிய ஒரு ஒரு புகைப்படத்தை தஞ்சாவூர் ஓவியம் மூலமாக ரயில்வே துறை அமைச்சர் கொடுக்கிறார். அது நேரடியாக காட்சிகளாக நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக பிரதமர் வந்த உடனே பார்த்தோம்னா உற்சாக வரவேற்பானது பிரதமருக்கு கொடுக்கப்பட்டது. சுபாஷ், இணைப்பிலே இருங்க. மீண்டும் தகவல்களுக்கு உங்களை தொடர்பு கொள்கிறோம். தொடர்ந்து பிரதமருடைய வருகை சார்ந்த கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். பிரதமர் நரேந்திர மோடியினுடைய வருகை, அதை சுற்றி நிகழும் அரசியல் நிகழ்வுகள், இது பற்றிய உங்களுடைய கருத்து என்ன? அதாவது தமிழகத்துக்கு அவர் வருகை தந்திருக்கிறார். ஆனா தமிழகத்துக்கு எங்கிருந்து வருகை தந்திருக்கிறாருங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த தடவை கொழும்புல இருந்து ராமேஸ்வரத்துக்கு அவர் லேண்ட் ஆகி இருக்கிறார். ஸ்ரீலங்காவிலிருந்து வந்திருக்கிறார். இப்பதான் ரீசெண்டா தமிழ்நாடு சட்டப்பேரவையில கச்சத்தீவு விவகாரம் பற்றி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதே போல மீனவர்கள் அடிக்கடி தாக்கப்படுவது ஸ்ரீலங்கா ராணுவத்தின் மூலம், அது பற்றியெல்லாம் பேச்சு எழுப்பப்பட்டது. இப்போ என்னைக்கு மோடி அவர்கள் இலங்கை மண்ணுல காலடி எடுத்து வைத்தாரோ அன்றைக்கு தமிழக மீனவர்கள் 11 பேர் யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தால் நிபந்தனை ஏதுமின்றி விடுவிக்கப்பட்டார்கள். சோ ஒரு தமிழ்நாட்டு மீனவர்கள் இனி பாதுகாப்புடன் இருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு மெசேஜோட இங்க ராமேஸ்வரத்துக்கு அவர் வந்து சேர்த்திருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். அதே போல கச்சத்தீவு பற்றி அனுராவும் மோடியும் என்ன பேசினார்கள் என்று தெரியாது. ஆனால் சில முன்னேற்றம் இருப்பதாக தெரிகிறது. அதோடு மட்டுமல்ல, அந்த பகுதியில கடல் சார்ந்த ஒரு பாதுகாப்பு தொடர்பான ஒப்பந்தம், இதுக்கு முன்னால IPKF ஒப்பந்தம் ராஜீவ்காந்தி காலத்துல போடப்பட்டதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு பின்னால் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில ஒரு ஒப்பந்தம் ஆகியிருக்கு. அந்த ஒப்பந்தம் கையெழுத்தான நிலையில அவர் இங்கு வந்திருக்கிறார். இங்க கிட்டத்தட்ட 110 ஆண்டு பழமையான பாம்பன் பிரிட்ஜ் அதை சரி செய்து திரும்பவும் இயக்கக்கூடிய இடத்துல வந்திருக்கு. அதை அவர் திறந்து வைத்திருக்கிறார். அப்போ தமிழ்நாடு, குறிப்பா இந்த ராமேஸ்வரம் இந்த பகுதி வெறும் தமிழகத்தின் பகுதிங்கிறது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவின் பாதுகாப்புக்குரிய ஒரு ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன் அவங்க பாக்குறாங்க. சோ அதனால ஒரு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அதாவது ஒரு தேச பாதுகாப்புக்கு உகந்த ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி அப்படிங்கிற கண்ணோட்டத்துல அவங்க பாக்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரிகிறது. ஆக்சுவலா இந்த கண்ணோட்டத்துடன் தான் இப்ப வரக்கூடிய 2026 எலெக்ஷனையும் அவங்க பார்ப்பாங்க. ஏன்னா இந்த தேர்தல்ல யாரு மீண்டும் ஆட்சிக்கு விடக்கூடாது அப்படிங்கறத பாக்குறதுக்கு இந்த தேச பாதுகாப்பு, பிரிவினைவாதம், இது எல்லாவற்றையும் அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் சில முடிவுகளுக்கு வருவார்கள். இது எல்லாத்தையும் சுட்டி காட்டுவதாக அவருடைய ராமேஸ்வர பயணம் அமைந்திருக்கிறது. மீண்டும் சொல்றேன், ராமேஸ்வரத்துக்கு அவர் டெல்லியிலிருந்து வந்து சேரல, இலங்கையிலிருந்து வந்து சேர்ந்திருக்கிறார் என்பதை எல்லோரும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ். தொடர்ந்து பிரதமர் பங்கேற்றிருக்கக்கூடிய அந்த விழா மேடையில் இருக்கும் காட்சிகளை பார்க்கலாம். We now request Dr. L. Murugan, Honorable Union Minister of State for Information and Broadcasting and Parliamentary Affairs, to kindly deliver the welcome address.
भारत माता की, भारत माता की, भारत माता की, जय श्री राम, जय श्री राम. வரலாற்று சிறப்புமிக்க இந்த அருமையான நிகழ்ச்சியில நமக்கு வழிகாட்ட வருகை தந்திருக்கின்ற மாண்புமிகு பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்களே, மாண்புமிகு தமிழக ஆளுநர் திரு RN ரவிஜி அவர்களே, மாண்புமிகு ரயில்வே மற்றும் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வின் வைஷ்ணவ்ஜி அவர்களே, மாண்புமிகு தமிழக நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்களே, மாண்புமிகு தமிழக பால்வளத்துறை அமைச்சர் திரு ராஜ கண்ணப்பன் அவர்களே, மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் திரு நவாஸ் கனி அவர்களே, மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் திரு தர்மர் அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியின் சட்டமன்ற கட்சி தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற பெரியார்களே, இந்திய அரசாங்கத்தினுடைய ரயில்வே துறை சார்ந்த அதிகாரிகள், பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர்கள், உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சியில் வருக வருக என வரவேற்பதோடு, மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ராமநவமி அன்று ராமர் எதே பாதையில் ஸ்ரீலங்காவிலிருந்து இங்கு வந்தாரோ அதே பாதையில இங்கு நமக்கு இன்றைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். இந்த வரலாற்று சிறப்புமிக்க அவருடைய வருகை மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய வரலாற்று சிறப்புமிக்க மூன்றாவது முறையான ஆட்சியில தமிழகத்திற்கு முதல் முறையாக வருகை தந்திருக்கிறார்கள். மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் போன ஆண்டு ஜனவரி மாதம் 22ஆம் தேதி அன்றைக்கு இதே ராமேஸ்வரத்திலிருந்து தொடங்கி இங்கிருந்து ராமநாத சுவாமியை வணங்கிவிட்டு அயோத்தி சென்று அயோத்தியில ராமருக்கு அங்கு கும்பாபிஷேகத்தை செய்து வைத்தது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். இன்றைக்கு அதே ராமநவமி என்று நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினுடைய மிக உயரிய விருதை அங்கு ஸ்ரீலங்காவில் பெற்றுவிட்டு இன்றைக்கு அங்கிருந்து நமக்கு வருகை தந்திருக்கிறார்கள். மாண்புமிகு பிரதமருக்கு தமிழக மக்கள் சார்பில், உங்கள் சார்பாக, என்னுடைய சார்பாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சகோதரர்களே, எப்போதெல்லாம் நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகிறார்களோ அப்போதெல்லாம் தமிழகத்திற்கு திட்டங்களை கொடுப்பதற்காகவும் வளர்ச்சிக்காகவும் வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு அதே போல வரலாற்று சிறப்புமிக்க பாம்பன் ரயில் பாதையை, அந்த ரயில் பாலத்தை, வரலாற்று சிறப்புமிக்க பாலத்தை தொடங்கி வைத்துவிட்டு இன்றைக்கு சென்னைக்கும் இங்கிருந்து ராமேஸ்வரத்திலிருந்து ரயிலை நமக்கு தொடங்கி வைக்க இருக்கிறார்கள். அதே போல பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்க இருக்கிறார்கள். கடந்த 10 ஆண்டுகளில் மட்டுமே கிட்டத்தட்ட 11 லட்சம் கோடி ரூபாய் திட்டங்களை தமிழகத்திற்கு கொடுத்து நமக்கு தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு, தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருப்பது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். தமிழ் அன்னை, தமிழ் மொழி, தமிழ் கலாச்சாரம், தமிழை போற்றுவது, தமிழை பாராட்டுவது, காசி தமிழ் சங்கமம், சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம், இப்படி திருவள்ளுவருக்கு உலகம் முழுவதும் கலாச்சார மையங்களை அமைத்திருப்பது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களை இந்த வரலாற்று சிறப்பு மிக்க தருணத்தில் உங்கள் சார்பாக, தமிழக மக்கள் சார்பாக, பொதுமக்கள் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத். Nandri sir. Now I request Honorable Union Minister of Railways, Information Broadcasting, Electronics and Information Technology, Thiru Ashwini Vaishnavji, to address the August gathering. Honorable Prime Minister Thiru Narendra Modi avargale, Honorable Governor Thiru RN Ravi avargale, Honorable Minister Thiru L Murugan avargale, Honorable Minister Thiru Thangam Ten Arasu avargale, Thiru Raja Kanappan avargale,
honorable members of parliament and assembly, my dear Tamil brothers and sisters, வணக்கம், எப்படி இருக்கீங்க? I welcome you all to this historic day. ரொம்ப நல்ல நாள்.